Dear 11th students, நம்ம டைட் கானோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரிட்டன் பை எட்வர்ட் வெரல் லூகாஸ். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆத்தர் 4050 கினியாஸ், அதாவது 4050 கினியாஸுக்கு அந்த பிக்சரை வாங்குறதுக்கு இவர் விளையாட்டாக ஏலம் கேட்டார். கடைசியில் இவர்கிட்டயே அந்த ஏலம் விடக்கூடியவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்போது அந்த சுற்றி வச்சு அடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு தரம் 2 தரம்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனி அட்வான்ஸ் ஆன் 4050 அப்படின்னு ஒரு 50 கினியாஸ்னு ஒரு கொஷினை கேட்டுட்டு அந்த ஹேமரை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அடித்து அந்த ஏலத்தை முடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த பிக்சரை இப்போ இந்த ஆத்தர் 4050 கினியாஸுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாரு. ஓகேவா? சரி, இப்போ that was a nice pickle to be in. Here was I with 63 pounds in the world and not 500 pounds worth of securities. இப்போ அவருடைய கையில் 63 பவுண்ட்ஸ் இருக்குது. அது போக 500 பவுண்ட்ஸ் வாங்கினாலும் கூட அந்த இடத்துல அவரால் முடியாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல, ஃப்ரெண்டுகிட்டையும் இல்லை. த பர்ச்சேசர் ஆஃப் எ பிக்சர் விச் ஐ டிட் வாண்ட் ஃபார் 4050 கினியாஸ். அதாவது இந்த பிக்சரை 4050 கினியாஸுக்கு வாங்குற அளவுக்கு, இந்த பிக்சரை வாங்குற அளவுக்கு அந்த பிக்சரை இவர் விரும்பலை, இந்த ரைட்டர். அதே நேரத்தில் காசும் இந்த இவர்கிட்ட ரைட்டர்கிட்ட இல்லை. அப்போ தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோமே, இந்த சாதாரண ஒரு பிக்சரை 4050 கினியாஸுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மன இறுக்கத்தில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இது டாப் பிரைஸ் ஆஃப் தி டே. அன்னைக்கு விட்ட ஏலத்திலேயே அதிகமான ஏலம் எது அப்படின்னா இவர் வாங்க போற அந்த பிக்சர் தான். இது 4050 கினியாஸ் தான் டாப், அதாவது டாப்பஸ்ட் ஆக்ஷன். அந்த டேல ஒரு மிகப்பெரிய டாப்பஸ்ட் ஆக்ஷன் ஏலம் எது அப்படின்னு சொன்னா இதுதானா. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, கையில காசு இல்லை, யார்கிட்டையும் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இல்லை, ஃப்ரெண்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்போ இருந்தாலும் என்ன செய்யறாப்புல அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்டுகிட்ட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறாப்புல. டேர்னிங் ஃபார் சம் கைண்ட்லி சப்போர்ட் டு மை ஃப்ரெண்டு. சரி, ஃப்ரெண்டுகிட்டையாவது ஏதாவது ஆறுதலாவது கிடைக்கும்னு சொல்லி ஃப்ரெண்டை திரும்பி பார்க்கறாரு. ஆனா ஐ ஃபவுண்ட் தட் ஹி ஹேட் லெஃப்ட் மீ. அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாப்லன்னா, இவரை தனியா விட்டுட்டு போயிட்டாரு. பட் நாட் ஆஸ் ஐ ஃபியர்ட் அட் தி மூமெண்ட். இவர் ரைட்டர் பயப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் இல்லை, ஓரளவு கொஞ்சம் கூல் ஆகுறாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஃப்ரம் பேஸ்னஸ் பட் as I afterwards discovered, in order to find a remote place in which to lean against the hall and laugh. இப்போ அந்த ரைட்டரோட ஃப்ரெண்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் ரிமோட் பிளேஸுக்கு போயிட்டாரு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த கூட்டத்தை விட்டு தனியா போயிட்டாரு. எதுக்கு அப்படின்னா சிரிக்கிறதுக்கே போயிட்டாரு. ஏன்னா முதல்ல வேண்டான்னு சொன்னாப்புல இவர் தான் என்ன செஞ்சாரு, நான் என்ன ரிஸ்க் வேணாலும் நான் எடுப்பேன், ஃபன்னியா கேட்க போறேன்னு சொல்லி கேட்டு இப்போ வகையா என்ன செஞ்சுக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது அவருக்கு சிரிப்பு வருது, அந்த இடத்துல வச்சு சிரிக்கல. அதனால ரிமோட் பிளேஸ்ல போய் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டு. இப்போ இவர் பக்கத்துல ஃப்ரெண்டும் இல்லை சப்போர்ட்டுக்கு. Stunned and dazed as I was, I pulled myself together sufficiently to hand my card nonchalantly to the clerk. இப்போ என்ன பண்றாரு, வேற வழி இல்லை, பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ கிளர்க்கிட்ட போய் அந்த கார்டை என்ன செய்யணும்னா கொடுக்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கூலா போய் என்ன செய்யறாருன்னா, அந்த கிளர்க்கிட்ட போய் அந்த கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டை கொடுக்கறதுக்கு போறாரு. Who came for the millionaire collector's name, and then I set to pondering on the problem what to do next. அப்போ அவரை போகும்போதே அவருடைய மைண்ட்ல பல யோசனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. யார்கிட்ட பணம் வாங்கலாம் அப்படின்னு ரிலேஷன்ஸை நினைச்சு பார்க்குறாங்க, ஃப்ரெண்டை நினைச்சு பார்க்குறாங்க,
இந்த பணம் கொடுத்து உதவக்கூடியவங்கள அந்த இந்த ஃபினான்ஸ் இருக்கும் இல்லையா அவங்கள நினைச்சு பார்க்குறாங்க. பிக்சர் ஆஃப்டர் பிக்சர் வாஸ் புட் அப் அண்ட் சோல்டு. ஆனால் இதுக்கு இடப்பட்ட காலத்தில் இப்போ இவருடைய பிக்சர் வந்து 4050 கினியாஸுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பிக்சர் வந்துகிட்டே இருக்குது, பிக்சர் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆக்ஷன் கேட்டு அந்த பிக்சரை வாங்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஐ saw none of them. I was running over the names of the uncles and other persons from whom it might be possible to borrow. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய அங்கிள் மற்ற அவர் கூட பழகினவங்க எல்லாரையுமே நினைச்சு பார்க்கறாப்புல, அவங்கள்ட்ட ஏதாவது பணம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கறாரு. யாரு? ரைட்டர். இட் மைட் பி பாசிபிள் டு பாரோன்னா என்னது? கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, சோர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பட் வாசிங் டு ஒன்றைங் இஃப் தி மணி லெண்டர்ஸ் டாக் ஸோ கிளிப்பி, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா கிளிப்லி அபவுட் நோட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது உறுதிமொழி பத்திரம். என்னதான் வந்து அவங்க வாங்கினாலுமே உறுதிமொழி பத்திரம் வந்து என்ன செய்வாங்க? கேட்பாங்க. இந்த கிளிப்லி அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்மூத்லி பட் நாட் சின்சியர்லி, really mean it, speculating on the possibility of confessing my poverty to one of Christie's staff and having the picture put up again. இப்போ இன்னொரு ஐடியா வந்து இவருக்கு உதயமாகுது. என்ன அப்படின்னு சொன்னா, இது நம்ம இவ்வளவு மன கஷ்டப்படுறதுக்கு நம்ம பேசாம அந்த கிறிஸ்டி அப்படின்னு சொன்னாலே அந்த ஆக்ஷன் விடக்கூடிய இடம், அந்த கிறிஸ்டியில இருக்கக்கூடிய ஸ்டாஃப்கிட்ட போய் தன்னுடைய நிலைமை என்ன, தன்னுடைய ஏழ்மை என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த படத்தை இந்த பிக்சரை வந்து திரும்பவும் ஏலத்துக்கு வச்சிருங்க அப்படின்னு நாம போய் சொல்லிடுவோமா, சொல்லிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லியும் நினைச்சு பார்க்கறாரு. அண்ட் yet how could I do it after all the other bits I had made? The staff looked so prosperous and unsympathetic and no one would believe it was a mistake. இப்போ அப்படி நான் அந்த கிறிஸ்டி ஸ்டாஃப்கிட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய ஏழ்மை இவ்வளவுதான் பணம் இருக்குது, என்னால் வாங்க முடியாது, இந்த பணத்தை வந்து திரும்ப ஆக்ஷனுக்கு வச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ பணம் இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் நீ வந்து ஆக்ஷன் கேட்ட அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல? அதுவும் மட்டுமல்ல, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. No one would believe it was a mistake. A genuine mistake of such a kind would have been rectified at once. Meanwhile, the sale came to an end. இதுக்கடையில வந்து அந்த அந்த விற்பனை வந்து என்ன செஞ்சதுன்னா முடிவுக்கு வந்துருச்சு. And I stood on the outskirts of the little knot of buyers. Outskirts அப்படின்னு சொன்னாலே அவுட்டர் ஏரியா அப்படின்னு அர்த்தம். அந்த லிட்டில் நாட்ஸ் ஆஃப் பையர்ஸ், அந்த வாங்கக்கூடியவங்க ஆக்ஷன் கேட்கக்கூடியவங்க எல்லாம் நிற்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வெளியில அவுட்டர் ஏரியாவில் ஐ ஸ்டூட், நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ரவுண்ட் தி டெஸ்க், அந்த ஆக்ஷன் சொன்னாங்க இல்லையா, அந்த டெஸ்கை சுற்றி எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்க எல்லாம் கூட்டமா ஒரு கிரௌடா நின்னாங்க. நான் மட்டும் கடைசியா தனியா அவுட்டர் ஏரியாவில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். who were writing checks and giving instructions. எல்லாருமே வந்து வந்தவங்க எல்லாருமே மில்லினர். அவங்க என்ன பண்றாங்க? செக் எழுதுறாங்க, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க, எல்லாம் கிரௌடா இருக்கிறாங்க. ஏலம் கேட்டதை அவங்க பிக்சரை வந்து செக் எழுதி கொடுத்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஓவர் கிரௌடா இருக்குது. ஆனா இதே நேரத்தில் ஆத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா கடைசியா நிக்கிறாரு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் எஸ்கேப் ஆறதுக்கு அப்படின்னு சொல்லி. நேச்சுரலி ஐ ப்ரிஃபர் டு பி தி லாஸ்ட், கடைசியா தான் போகணும் அப்படிங்கறதையும் அவர் ப்ரிஃபர் பண்ணி வச்சிருக்கிறாரு. It was there that I was joined by my friend, but only for a moment. For a look at my face, he rammed his handkerchief in his mouth and again disappeared. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. இவர் கடைசியில போய் அவுட்ஸ்கர்ட்ல போய் நிக்கிறாரு இல்லையா. அப்போ நிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா
இவர் பக்கத்திலே இவருடைய ஃப்ரெண்டு இவரை கூட வந்தாப்புல அவர் ஃப்ரெண்டும் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவர் ஃப்ரெண்டை வந்து என்ன செய்யறாருன்னா திரும்பி பாக்குறாரு. அடுத்த செகண்டே அந்த ஃப்ரெண்டும் டிஸப்பியர் ஆயிட்டாரு. திரும்பவும் எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அலோன் ஐ வாஸ் டு ட்ரே திஸ் ஆஃபுல் வாய்ட் ஐ ஹாவ் never felt such a fool or had colder fate in all my life. I believe I should have welcomed a firing party. இப்போ வந்து ஆத்தர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இந்த மாதிரி மாட்டினது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்பதான் அண்ட் தென் தி அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ட் and I realized that a carrier of rectitude sometimes has rewards beyond the mere consciousness of virtue. அப்பதான் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு செயல் வந்து நடந்தது. உணர்ந்தாப்புல என்ன உணர்ந்தாப்புல அப்படின்னு சொன்னா, a voice at my ear suddenly said, beg pardon sir, but was you the gent that bought the big டோபிக்னி அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னா அந்த பிக்சர், இந்த டோபிக்னி அப்படிங்கக்கூடிய பிக்சரை நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மெல்லிய குரல் வந்து ஒன்று கேட்டுச்சு. உடனே ஐ அட்மிட்டட் இட். உடனே ஆத்தர் என்ன சொல்றாரு, ஆமா நான் தான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெல், த ஜென்ட் ஹூ ஆஃபர்டு 4000 guineas wants to know if you will take 50 guineas for your bid. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இவரு 4000, அதாவது 4000 guineasன்னு ஒரு டீலர் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் இவரு தான் என்ன செஞ்சாருன்னா ரைஸ் பண்ணி விட்டாரு. அண்ட் 50 அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 4000 guineasன்னு கேட்டவர் தான் இவர்கிட்ட ஆள் விட்டு என்ன செய்யறாருன்னா கேட்டு விடுதாரு அந்த பிக்சரை வாங்குறதுக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அவர் என்ன செய்வாருன்னா 50 guineas உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க இந்த பிக்சரை அவர்கிட்ட கொடுப்பீங்களா, அவர் வாங்கி கொடுவானா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து என்ன செய்யறாப்புலன்னா கேட்கிறாரு. உடனே இஃப் எவர் எ மெசேஞ்சர் ஆஃப் தி ஹை காட்ஸ் ஓர் எ கிரீன் பைஸ் ஆஃப் பிராண்ட் அண்ட் ஸ்போக் இன் ஹஸ்கி கோக்னி டோன்ஸ், திஸ் வாஸ் ஹி. இப்போ ஆத்தருக்கு வந்து அந்த மெசேஞ்சர்னா தூதுவர். இப்போ அந்த ஆள் வந்து சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி 4000 guineas கேட்டார்ல, அவர் தான் இந்த பிக்சரை வாங்கிக்கிடுதேங்கிறாரு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 guineas வந்து தர்றேன்னு சொல்றாரு. நீங்க வந்து இந்த பிக்சர் அவருக்கு கொடுத்துருதீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஏற்கனவே அப்படி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. கேட்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த ஆளை பார்க்கும்போது கடவுளின் தூதுவர் மாதிரி தெரியுது. ஒரு கிரீன் கலர்ல பேஸ் அப்படின்னு சொன்னா மேலாடை, அந்த ஆப்ரன், அந்த மேலாடை போட்டுக்கிட்டு ஒரு ஹஸ்கி கோக்னி டோன்ஸ்ல வந்து பேசுறாரு. கடவுளே வந்து பேசுற மாதிரி இவர் என்ன செய்யறாருன்னா ரியலைஸ் பண்றாரு. ஐ குட் ஹாவ் எம்ப்ரேஸ்ட் ஹிம் அண்ட் வெப்ட் ஃபார் ஜாய். நான் உடனே அவர் அப்படியே தழுவி அது ரொம்ப சந்தோஷத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. would I take 50 guineas? why I would have taken 50 for things. அதாவது என்ன செய்யறாருன்னா இவர் 100 கேட்கிறாரு. 50 guineas தான் கொடுப்பாங்களா, ஏன் 100 கொடுக்க மாட்டாங்களா? ஐ நீட் 100 அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. இப்போ பட் how near the surface and ready even in the best of us is a worldly guide, is that the most he would offer? I had the presence of mind to ask. It's not for me to say, he replied. No harm in trying, for a bit more is there. Tell him I will take 100, I said, and I got it. உடனே இவர் வந்து சொல்லி விட்டுட்டாரு, நான் வந்து 100 கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஞ்சர்கிட்ட வந்து இவர் என்ன பண்றாருன்னா சொல்லி விடுறாரு. ஆக்சுவலா வந்து இவருக்கு பணம் கொடுக்க முடியல, பணமே இல்லை, யாராவது இப்படி வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா அந்த டைமிங்லயும் ஒரு லக்கு வருது. ஆனா அதையும் இவர் என்ன பண்றாரு, 50 guineas அப்படின்னு சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கறத விட்டுட்டு என்ன பண்றாரு, எனக்கு 100 வேணும்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லி விட்டுறாரு. When I found my friend I was laughing too.
but he became grave at once on seeing the check. Well, I am hanged. I am hanged அப்படின்னா I am amazed, அதாவது I am surprised, அந்த மீனிங் மென்ஷன் பண்ணோம். He said, of all the luck, well, I am hanged. உடனே அவன் ஃப்ரெண்டும் அந்த டைமிங்கில் வந்துட்டாப்புல. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சே. இப்போ அவர் வந்து செக் எழுதி வேற கொடுத்துட்டாரு. அந்த செக்கை பார்த்த உடனே அவருடைய ஃப்ரெண்டும் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ஷாக் ஆகுறாரு. தென் ஹி செட், டோன்ட் ஃபர்கெட் தட் if it hadn't been for me, you wouldn't have come into Christie's at all. உடனே அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாப்புல, நான் மட்டும் உன்னைய இந்த கிறிஸ்டிக்குள்ள கூப்பிடலை அப்படின்னு சொன்னா நீ இந்த மாதிரி ஆக்ஷன் கேட்பையா, உனக்கு இந்த பணம் உனக்கு கிடைக்குமா, என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்றாப்புல. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ ஷால் நெவர் ஃபர்கெட் இட், இதை நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ஐ செட், இட் இஸ் indelibly branded in the letters of fire on my heart. My hair hasn't gone white as it's. அதாவது இதை என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து நான் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி இதை வந்து நான் மறக்கவே முடியாது, மறக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. ஓகேவா, பாய்.